யுத்த நிறுத்தம் பேச்சுவார்த்தை என்று ஈரானை லாக் பண்ணிவிட்டு அமெரிக்கா அதன் வியூகங்களை பரிசீலித்து பார்க்கின்றதா? இந்த கேள்வியை எழுப்புவதற்கு காரணம், இந்த போர் ஆரம்பித்த பிப்ரவரி 28 பின்னர் முதன்முறையாக அமெரிக்காவிற்கு சொந்தமான 2 கப்பல்கள் இந்த ஹோமூஸ் நீரிணையை கடந்து வந்திருக்கின்றன. ஏற்கனவே ஈரான் திட்ட தெளிவாக கூறியிருந்தது, ஹோமோஸ் நீரிணையை எந்த கப்பல்களையும் கடப்பதானால் ஈரானோடு கோஆர்டினேட் பண்ண வேண்டும். அதனை செய்யாமலேயே அமெரிக்க கப்பல்கள் கடந்து வந்திருப்பதாக வெளியாகி இருக்கின்ற செய்திகள் எதனை காட்டுகின்றன? இவர்களை இந்த போர் நிறுத்தம் இதிலே சிக்க வைத்துவிட்டு தம்முடைய நடவடிக்கைகளை அவர்கள் பரிசீலித்து பார்ப்பது தானே. அந்த வகையிலே இப்போது இந்த பேச்சுவார்த்தைகளின் முதல் நாளிலே வந்திருக்கின்ற தகவல்களின்படி ஒரு பாரிய கேப் 2 நாடுகளுக்கும் இடையிலே ஒரு பெரும் இடைவெளி காணப்படுகிறது. குறிப்பாக ஹோமோஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பிலே ஈரான் கூறியிருக்கின்றது ஒரு வகையான கட்டுப்பாடை அது கொண்டிருக்க வேண்டும் என்று. ஆனால் அமெரிக்காவோ அது ஒரு ஓப்பனான, அதாவது திறந்து இருக்க வேண்டும். அனைத்து நாடுகளும் தங்கு தடையின்றி பயணம் செய்வதற்கு திறந்து இருக்க வேண்டும், வர்த்தகம் செய்வதற்கு திறந்து இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறுகின்றது. இதனை தவிர யுரேனியம் செறிவாக்கம் மற்றும் ஈரானுடைய பொருளாதார தடையை நீக்குதல் போன்ற பல விடயங்கள், இன்னும் சிக்கலான விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் முதன்மையான விடயம் இந்த ஹோமோஸ் நீரிணையை திறப்பது. அது இந்த அளவுக்கு, அதாவது அது ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கத்தான் அமெரிக்கா அதன் கப்பல்களை அனுப்பி இருக்கின்றது. இந்த நிலையிலே இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார், தாம் இந்த ஈரானுக்கு எதிரான போரிலே பெரும் வெற்றியை பெற்றிருப்பதாகவும், குறிப்பாக ஈரானுடைய அந்த யுரேனியம் செறிவாக்க நடவடிக்கையை முடக்கிவிட்டு இருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அத்தோடு ஈரானுக்கு சொந்தமான பல அணு சக்தி, அணு ஆயுத அன்றைய நியூக்ளியர் சயின்டிஸ்டை தாம் படுகொலை செய்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் அவர் ஏற்கனவே கூட இது போன்ற பல அறிவிப்புகளை விடுத்தாலும் ஈரான் ஸ்ட்ராட்டஜிக்கலாக, அதாவது வியூக ரீதியாக காய்களை நகர்த்தி இந்த போரிலே அவர்கள் மிலிட்டரி ரீதியாக, ராணுவ ரீதியாக அவர்கள் பின்னடைவுகளை சந்தித்த போதும் அவர்கள் நீண்ட காலமாக தாக்கு பிடித்ததன் மூலமாக அமெரிக்காவிற்கும் அவருடைய பங்காளிகளுக்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது ராஜதந்திர தோல்வியாக கூட பல தரப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலதிக தகவல் கிடைக்கும் போது உங்களுக்கு அதனை தர தயாராக இருக்கின்றோம்.